மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மைக்குரிய காரணங்கள். பல பேர் என்னிடம் கேட்டிருந்தார்கள், இவற்றுக்குரிய எவ்வாறு நாங்கள் என்னென்ன பிரச்சனை இருப்பது என்பதை பற்றி கண்டறிவது என்று. எனவே அதை பற்றி இன்று நாங்கள் பேசப் போகின்றோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயமாக மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். யூடியூப்ல பார்ப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக், இன்ஸ்டாகிராம்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வெளியூர் அன்பர்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் வாட்ஸ்அப்பின் ஊடாக 094-777-35-62-45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 077-35-62-45 மூலம் தொடர்பினை மேற்கொள்ள முடியும். எனவே முதலாவதாக நான் முதலிலே சொன்னது போல, யாருக்காவது இந்த பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் 3 மாசத்துக்கு நீங்கள் இதற்குரிய மருந்துகளை குடித்து பார்க்கலாம். இந்த 3 மாசத்திற்கு பிற்பாடு இந்த பிரச்சனை தொடர்ந்து இருக்குமாக இருந்தால் உங்களுடைய பிளட் சுகர், அதாவது ரத்தத்தில் இருக்கின்ற சீனியினுடைய அளவை செக் பண்ணி சோதித்து பார்க்க வேண்டும். அதில் முக்கியமாக ஃபாஸ்டிங் பிளட் சுகர் 10 மணித்தியாலங்கள் சாப்பிடாமல் இருந்து சோதிக்க வேண்டும். இரண்டாவதாக போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர், அதாவது பகல் 12 மணிக்கு சாப்பாடு சாப்பிட்ட பிற்பாடு, மதிய சாப்பாடு சாப்பிட்ட பிற்பாடு, அதன் பிற்பாடு ஒன்றும் சாப்பிடாமல் சரியாக 2 மணிக்கு அந்த இரத்தத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். இதை நாங்கள் போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர் என்று சொல்லுவோம். மூன்றாவதாக HbA1c, இதை கட்டாயமாக பல இடங்களிலே, எங்களின் நாட்டிலே பல இடங்களில் இது செய்யப்படுவதில்லை. HbA1c செய்ய வேண்டும். இரண்டாவதாக முக்கியமான இன்னொரு விடயம், உங்களுடைய உடம்பில் இருக்கின்ற கொழுப்பு அமிலங்கள், கொழுப்புகள், முற்கூட்டு கொழுப்புகளுடைய அளவு, அதாவது அதை நாங்கள் லிப்பிட் ப்ரொஃபைல் என்று சொல்லுவோம். இந்த லிப்பிட் ப்ரொஃபைலை, இந்த கொழுப்பை பற்றிய இரத்த பரிசோதனை செய்வதற்கு நாங்கள் 14 மணித்தியாலம் சாப்பிடாமல் ஒன்றும் குடிக்காமல் இருக்க வேண்டும். எனவே இதிலையும் கூட இந்த லிப்பிட் ப்ரொஃபைலை நாங்கள் இரண்டாவதாக முக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நாங்கள் இந்த அகம் சுரக்கும் சுரப்பியினுடைய ஹோமோன்களுடைய அளவு, அதாவது எண்டோக்ரைனல் ஸ்டடீஸ், எண்டோக்ரைனாலஜிக்கல் ஸ்டடீஸ் என்று சொல்லுவோம். இந்த ஹோமோன்களை சுரக்கின்ற இந்த சுரப்பிகளினுடைய அளவை, அதாவது ஹோமோன்களின் அளவை நாங்கள் முக்கியமாக பருத்தறிய வேண்டும். அதில் முக்கியமான ஒரு ஹோமோன் தைராக்சின், அதை நாங்கள் தைராக்சின் என்று சொல்லுவோம். இதை செய்வதற்காக நாங்கள் TSH, T3, T4 போன்றவற்றை சோதித்து பார்ப்போம் முதலாவது. இரண்டாவதாக உங்களோட ரத்தத்தில் இருக்கின்ற ஆண்மைக்குரிய ஹோமோன் டெஸ்டெஸ்டரோனை நாங்கள் சோதித்து பார்ப்போம். நான் முதலிலே சொன்னது போல இந்த டெஸ்டெஸ்டரோனை சோதிப்பதற்கு உகந்த நேரம் என்ன? விடிய காலை 9 மணி. அது 2 டெஸ்டெஸ்டரோன் இருக்கிறது. முழு டெஸ்டெஸ்டரோன், டோட்டல் டெஸ்டெஸ்டரோன். இரண்டாவதாக ஆக்டிவ் அல்லது ஃப்ரீ டெஸ்டெஸ்டரோன், ரத்தத்தில் இருக்கின்ற இந்த அதாவது மிகவும் உயிர்ப்பான ஒரு டெஸ்டெஸ்டரோன், ஆக்டிவ் அல்லது ஃப்ரீ டெஸ்டெஸ்டரோன், அதையும் நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். இதற்கு மேலதிகமாக இந்த பெண்கள் இருக்கிறார்கள். சில வேளையிலே இந்த பெண்களுக்கு அவர்களுக்கு இந்த ஒரு, அதாவது இந்த பாலியல் உறவிலே ஒரு விதமான நாட்டமும் இல்லை. எனவே பல ஆண்கள் தொடர்பு கொள்கிறார்கள், டாக்டர் என்னுடைய மனைவி மரம் போல இருக்கிறார், அல்ல சில பேர் சொல்லுவார்கள் ஜடம் போல இருக்கிறார்கள் சொல்லி கூட அவர்கள் பாவித்திருக்கிறார்கள். ஒரு விதமான உணர்ச்சியும் அவருக்கு கிடையாது, என்ன நடைபெறுமோ தெரியாது, அவருக்கு வயசு 42 என்று பல பேர் சொல்லுகிறார்கள். எனவே பெண்கள் கூட தங்களுடைய உடலிலே இருக்கின்ற இந்த LH, FSH, புரோலாக்டின், இந்த மூன்றையும் கூட பெண்கள் கூட சோதித்து பார்க்க முடியும். அதே போலதான், அதாவது நான் சொன்னேன் முதலிலே, இந்த டெஸ்டெஸ்டரோன் ரத்தத்திலே சோதிப்பதற்காக எங்களுக்கு ஏறக்குறைய ஒரு $75 இலங்கை காசிலே 22,000 ரூபாய் முடிவடையும். மற்ற இடங்களிலே பார்த்தால் அது $75 அது முடியக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் ஆண்கள் கூட ரத்தத்திலே இருக்கின்ற புரோலாக்டின், LH, FSH இவற்றை கூட அவர்கள் சோதித்து பார்க்க முடியும். ஆனால் இவற்றுக்குமே கூடிய அளவு பணம் செலுத்த வேண்டியிருக்கு. நான் நினைக்கிறேன் ஏறக்குறைய இலங்கை காசிலே 30,000 ரூபாய் என்று சொன்னால் ஏறக்குறைய $100 முடியும். எனவே இவற்றை கூட நீங்கள் சோதித்து பார்க்கலாம். எனவே இவையெல்லாம்
நாங்கள் ஒரு ஆண்மை இன்மை ஒருவருக்கு ஏற்படுமாக இருந்தால் அவருக்கு நாங்கள் செய்யப்படுகிற அடிப்படையான பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ், அடிப்படையான இரத்த பரிசோதனைகள் இவற்றை கட்டாயமாக அவர் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அவருக்கு வேறு வருத்தங்கள் இருக்குமாக இருந்தால், உதாரணமாக நீண்ட கால அடிப்படையிலே சிறுநீரக பாதிப்பு, அதை நாங்கள் குரோனிக் ரீனல் ஃபெயிலியர் என்று சொல்வோம், அப்படி ஏற்படுமாக இருந்தால் அவர் தன் இரத்தத்தில் இருக்கிற சீரம் கிரியேட்டினைனை கூட அவர், அதாவது சீரம் கிரியேட்டினைன் என்று சொல்லப்படுவது என்னவென்றால், அதாவது இந்த ஏதாவது ஒரு நோயினாலே, முக்கியமாக இந்த டயபெட்டிஸ் மெலைட்டஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த நீரழிவு அல்லது சலரோக நோயினாலே அவருடைய சிறுநீரகங்கள் நீண்டகால போக்கிலே பாதிக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அதில் நாங்கள் சீரம் கிரியேட்டினை செய்து பரிசோதித்து பார்க்கலாம். அதே நேரத்திலே இந்த இரத்தத்தில், அதாவது அவருடைய சிறுநீரிலே புரோட்டீன்கள் வெளியேறுகின்றதா என்பதை பார்ப்பதற்காக யூரின் மைக்ரோ அல்புமினூரியா டெஸ்ட், அதாவது சிறுநீரிலே வெளியேறுகின்ற இந்த மைக்ரோ அல்புமின் எனப்படுகின்ற இந்த மிக நுண்ணிய புரதங்களுடைய அளவை கூட நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். இந்த சோதித்து பார்க்கின்ற போது நீங்கள் என்ன செய்யலாம், இதற்கான ஒரு ஸ்பெஷல் கப்புகள், அதாவது ஸ்பெஷலாக விசேஷமாக தயாரிக்கப்பட்ட கப்புகள் எல்லாம் உங்களுடைய பரிசோதனை சாலையில லேபில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் விடிய காலையிலே எழும்பி அந்த விடிய காலையிலே செல்லுகிற சிறுநீரை அந்த கப்பிலே சேகரித்து உடனடியாக எவ்வளவு விரைவாக நீங்கள் லேபுக்கு எடுத்து செல்ல முடியுமோ அவ்வளவு லேபுக்கு எடுத்து செல்ல முடியும். அவர்கள் இதை பார்த்து இரத்தத்திலே, உங்களுடைய சிறுநீரிலே இந்த சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டு அதன் மூலமாக இந்த சிறுநீரகங்களிலிருந்து லீக்கேஜ், சிறுநீரகங்களிலிருந்து அதாவது இந்த புரதங்கள் எல்லாம் கசிந்து வெளியேறுகிறதா என்பதை கண்டறிவதற்காகத்தான் இந்த யூரின் மைக்ரோ அல்புமினூரியா டெஸ்டை சோதனையை செய்வார்கள். செய்கின்ற போது சாதாரணமாக அது 30 மில்லிகிராமுக்கு கீழே இருக்க வேண்டும். 30க்கு 300க்கு இடையிலே இருந்தால் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு கொண்டு போகிறது என்ற அர்த்தம். 300க்கு மேலே இருந்தால் உங்களுடைய சிறுநீரகங்கள் முற்றாகவே பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்று அர்த்தம். எனவே இந்த இரத்தல் டிஸ்பங்க்ஷன் இருக்கின்ற யாரும் கூட இந்த யூரின் மைக்ரோ அல்புமினூரியா டெஸ்டை, சோதனையை நீங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டும். ஏனெனில் சிறுநீரகங்களிலே இந்த சிறுநீரிலே புரோட்டீன் புரதம் வெளியேறுகின்ற போது அதன் மூலமாகவும் எங்களுடைய ஆண்மை இன்மை ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. எனவே இவை எல்லாம் நாங்கள் செய்கின்ற மிகவும் பேசிக் டெஸ்ட், அடிப்படை பரிசோதனைகள். இவற்றுக்கு மேலதிகமாக நாங்கள் பல விடயங்களை, எங்களுடைய ஆண்குறியை நாங்கள் பார்த்து செய்வோம். என்ன செய்யறது என்றால், இந்த ஆண்குறிக்குள்ளே நாங்கள் ஒரு மருந்தை செலுத்தி, அதாவது இன்ட்ராவீனோசஸ் வேசோ ஆக்டிவ் ட்ரக் இன்ஜெக்ஷன் என்று சொல்லுவோம், அதை செலுத்தி அதன் பிறகு எங்களுடைய ஆண்குறியை நாங்கள் என்ன செய்வோம், ஒரு எக்ஸ்ரே படம் எடுத்துக்கொண்டு இருப்போம். எக்ஸ்ரே படம் எடுத்துக்கொண்டு இருக்கின்ற போது ஆண்குறிக்குள்ளே செலுத்தப்பட்ட இந்த மருந்து எங்களுக்கு எக்ஸ்ரே படத்திலே தெரியும். எனவே ஆண்குறியுடைய இருக்கின்ற அந்த வெஸ்குலேச்சர் என்று சொல்லுவோம், அந்த நாளங்கள், நாடிகளினுடைய ஒரு வலை பின்னல், கேபிலரி பின்னல் ஒரு வடிவாக ஒழுங்காக வேலை செய்தால் அதை எல்லாத்தையும் நாங்கள் அந்த எக்ஸ்ரே இயந்திரத்திலே நாங்கள் பார்க்க முடியும். எனவே இதை நாங்கள் இன்ட்ராகேவினோசஸ் வேசோ ஆக்டிவ் ட்ரக் இன்ஜெக்ஷன் டெஸ்ட் என்று சொல்லுவோம். இது கூட எல்லா வேற வேற மிகவும் பிந்திய நாடுகளிலே செய்யப்படுகிறது. எனவே மீண்டும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முடித்துக் கொள்ளும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.